இயேசுவில் பிரியமுள்ள அன்பர்களே, மீண்டுமாய் இந்த திங்கட்கிழமை ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன். இந்த புதிய நாளுக்காய் நன்றி செலுத்தி, ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்கிறேன். அப்பா, என்னை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை வழி நடத்துங்க. அப்பா, புதிய நாளுக்காய் நன்றி ராஜா. உங்க கிருபையால் நாங்கள் வாழ வழி நடத்துங்க அப்பா என்று சொல்லி துதிப்போம். வளமையான நற்கருணை ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் நம்மை வழி நடத்துவாராக. எனவே நண்பர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்கிற பொழுது சில இன்னல்களை எல்லாம் கடந்து நாம் செல்ல வேண்டும் என்பதுதான் செய்தி. இன்றைக்கு மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10:34 அதிகாரம் 11:1 வரை உள்ள இறை வார்த்தையிலே ஆண்டவர் இந்த உலகிற்கு அமைதி அல்ல, பிளவை உண்டாக்கவே வந்தேன், வாளை கொணரவே வந்தேன் என்று சொல்லுகிறார். பிளவு உண்டாக்கும் என்று சொல்லுகிறார். நன்மையும் தீமையும் இணையாத அன்பர்கள். அதுதான் இன்றைய நாளினுடைய செய்தி. ஒரே வீட்டில் இருப்பவர்கள் நல்லவர்களாகவும் தீயவர்களாகவும் இருக்கிற பொழுது அது நல்லவர்களும் தீயவர்களும் இணைந்து செல்ல முடியாது. எனவே நீ தீமையோடு சார்ந்து கொள்ளாத, தீயவர்களுக்கு உதவி செய். தீயவர்களுக்கு அவர்கள் கடந்து வருவதற்காக அவர்கள் தேவை என்று நீ உதவி செய்து அவர்கள் காப்பாற்ற. ஆனால் நீ அவர்களோடு இணைந்து விடாதே. நன்மையும் தீமையும் இணையாது. நல்ல மரம் நல்ல கனியை தான் கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை தான் கொடுக்கும். சில பேரோடு பாருங்க, உங்களுக்கு செட்டே ஆகாது. அவர்கள் நல்ல எண்ணம் கொண்டு இராமல் இருந்தால் அவர்களோடு நீங்கள் இணைந்து வாழவே முடியாது. அது ஆண்டவர் வேறொரு இடத்துல சொல்லுகிறார். ஒரு வீட்டுல 2 பேர் இருப்பார்கள், ஒருவரை எடுத்துக்கொள்வேன், மற்றவரை விட்டு விடுவேன். வயலில் 2 இருப்பார், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விடப்படுவார். எதை குறிக்கிறது என்றால் நன்மையும் தீமையும் இணைந்து செல்ல முடியாது. சில நேரங்களிலே ஆண்டவருடைய விழுமியங்களுக்காக, மதிப்பீடுகளுக்காக சில மனிதர்களை நாம் விட்டு விடணும். சில உறவுகளை நாம் துண்டித்துக் கொள்ள வேண்டும். சில பழக்க வழக்கத்துல தான் விடுதலை அடையணும். அதுல நம்ம ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. அது மூலமா அவர் நம்மை உயர்த்துவார். அது மூலமா அபிஷேகத்தை நாம் பார்ப்போம். எனவே பிரியமான இறை உறவுகளை நமது வாழ்க்கையிலே நாம் எல்லோரிடம் இணைந்து செல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக மனிதர்களை வெறுக்கணும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஆனால் சில தருணங்களிலே சில மனிதர்களை விட்டு விலகுவது நல்லது. எனவே நன்மையும் தீமையும் இணையாது என்பதை இன்றைக்கு நற்செய்தி ஆண்டவர் கூறுகிறார். எனவே வாளையே கொணர்ந்தேன், அமைதியை கொணர்ந்தேன் என்று நினைக்க வேண்டாம். நான் வாளையே கொணர்ந்தேன், பிளவை உண்டாக்குவேன். அதிலே வெள்ளாடுகளும் செம்மறியாடுகளும் வெவ்வேறாக பிரிக்கப்படுவது போல உன்னை உன் பகைவரிடமிருந்து பிரிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன். எனவே அன்பர்களே, ஆண்டவருடைய விழுமியங்களுக்குள் வாழ்கிற போது தவறானதை விலக்குவோம். இன்றைக்கு எது தீமையோ அதை விட்டு விலகுங்க. அதோடு தீமை தனியே வராது, ஒரு மனிதர் மூலமாக வரும். எனவே அந்த தீமைக்கு யார் நம் வாழ்க்கையில துணையாக இருக்கிறார்களோ அவர்களையும் விட்டு விலகுகள். அதில் தான் உன் ஆசீர்வாதம், அதில் தான் உன் கிருபை. இதை நன்றா உள்வாங்கிக்கோ, வல்லமை நீ பெற்றுக்கொள்வா என்பது. எனவே நான் சொல்றதுதான், ஆண்டவர் ஒன்று சொன்னார் என்றால் இதில் 1000 அபிஷேகங்கள் அடங்கியிருக்கும், 1000 ஆசீர்வாதங்கள் அடங்கியிருக்கும். எனவே பிரியமான இறை உறவுகளே, நன்மையை தேர்ந்தெடுப்போம். அந்த நன்மையோடு வாழ்வதற்கான திராணியை இந்த காலை வழியில கேட்போம். இந்த நாள் முழுவதும் எதுவெல்லாம் தீமையோ, எதுவெல்லாம் நல்லதோ, எதுவெல்லாம் எந்த மனிதர்களால் நம்மை கெட்ட பாதையில் வழிநடத்த இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் விட்டு விலகுங்கள். ஆண்டவர் பாதையில் வாழுங்கள். வல்லமையான இறைவன் வழிநடத்துவார். அப்பா நன்றி, நல்லவரை நன்றி, நல்லவரை நன்றி. இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நாள் முழுவதும் எங்களோடு வாங்க ஆண்டவர், எங்களை வழி நடத்துங்க ராஜா. என்னவெல்லாம் வேண்டும் என்று கேட்கிறார்கள், எதற்காகலாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க வழி நடத்துங்க ராஜா. ஆண்டவரே, உமது வல்லமை இந்த பிள்ளைகள் காணும்படியா, அபிஷேகத்தை காணும்படியா, ஆசீர்வாதத்தை காணும்படியா எங்களோடு நில்லுங்க ஆண்டவர், வழி நடத்துங்க ராஜா. இறைவன் கிருபையில அன்றைய இயேசுவின் பெயரில் அபிஷேகமாய் வாழ்வீர்கள். நல்லது நடக்கும். ஆண்டவர் நம்மை நிறைவாய் வழி நடத்துவார். God bless you. Take care. Have a nice day. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை என்று நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் நீங்க கமெண்ட்ல என்னுடைய ஆராதனை ஜெபத்துல திருப்பலியில உங்களுக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறேன். God bless you. Take care.